ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து எங்கே போயிட்டுருக்கேன்னா, இப்போ காரில் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா, இப்போ வந்து நாங்கள் வேளாங்கண்ணி மாதாவை பார்க்க போயிட்டுருக்கோம். வேளாங்கண்ணி மாதானா வேளாங்கண்ணி கோயிலுக்கே போய் மாதாவை பார்க்கல. இங்கே பெங்களூரில் சிவாஜி நகர் உள்ள வந்து மாதா கோயில் இருக்குது. அந்த மாதா கோயிலை பார்க்குறதுக்காண்டி தான் போனோம். கொடியேற்றுறதுக்கு முன்னாடியே நாங்கள் போயிடலாம் அப்படின்னு நினச்சோம். பட் வந்து இங்கே கொஞ்சம் வேலை இருந்தனால எங்களால் போக முடியல அந்த டைமிங்கில். சரி வந்து இடையில நம்ம வந்து சண்டே போகாமல் இடையில ஒரு நாள் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னா, ஏன்னா திருவிழா வந்து மறு சண்டேயில் நாங்கள் வந்து போக முடியாது. ஏன்னா ரொம்ப கூட்டமாக இருக்குமா, குழந்தைங்கள வச்சுக்கிட்டுலாம் இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி இடையிலேயே நம்ம ஒரு நாள் போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் லீவ் போட்டு நேற்று தான் போனோம். நல்லா போயிட்டு போகிறதுக்குள்ளேயே நாங்கள் வந்து தமிழ் மாதத்துக்கு தான் எப்போதும் போவோம். ஆனால் நாங்கள் போகிற டைமிங்கில் வந்து சரியான டிராஃபிக்காக இருந்துச்சு. மழையும் வேறு பெஞ்சிச்சு. அதனால நாங்கள் எப்போதுமே மார்னிங் 7 மணி 8 மணிக்கெல்லாம் போயிடுவோம். ஆனால் நாங்கள் அந்த டைம் வந்து சரி 11 மணி மாஸுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் போட்டிருந்தோம். ஆனால் டிராஃபிக்னால எங்களால் கரெக்ட் டயத்துக்கு போக முடியல. பட் இருந்தாலும் ஓகே, தெலுங்கு மாஸ் நடந்துச்சு. சரி தெலுங்கு மாஸ் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுக்கையிலேயே என் பையனுக்கு ரொம்ப பசி எடுத்துருச்சு. அவன் அழுக ஆரம்பித்தான், எனக்கு பசிக்குதுமா அப்படின்னு. ஏன்னா காலையில் சாப்பிடல, டீ குடிச்சிட்டோன்னு நாங்கள் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் சரி அப்படி சொல்லிட்டு இங்கே சரி அங்கே போய் ஹோட்டலில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லோரும் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மாதாவுக்கு வந்து மெழுகுபத்தியே ஏற்றணும். நாங்கள் சாமியை கும்பிட ஆரம்பித்தோமே. ஏன்னா அவனுக்கு பசிக்குதுன்னா ஒன்றுமே பண்ண முடியலை. சரி எல்லாருக்கும் பசி எடுத்துடுச்சு. சரி சாப்பிட்டு வந்து சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்டுட்டு வந்து அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் எங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கிட்டு அங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக எல்லாமே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். மார்க்கெட் பக்கத்துலனால நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டெல்லாம் கிடைக்காது. இங்கே ரேட்டு ஜாஸ்தி தான். பூவெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வந்து காய்கறி ஐட்டம் அதெல்லாம் வாங்கலை. சரி பூ மட்டும் வாங்கிக்கிட்டு அப்புறம் பசங்களுக்கு அவங்க கேட்டதை வாங்கி கொடுத்துட்டு விளையாடிச்சோமா. அதுக்கப்புறமா நம்ம வந்து சரி ஃபோட்டோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போயிருந்தோம். ஃபோட்டோ வந்து பெருசாக வந்து இந்த லைட் உள்ளது மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். ஆனால் அது கிடைக்கல எங்களுக்கு. அது கிடைக்காம இருக்கவும் சரி நாங்கள் அதுக்கப்புறம் விளக்கு ஒன்று நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து அது நான் வீடியோவில் காட்டுறேன் என்னென்ன வாங்கினேன்னு. அதெல்லாம் வாங்கிட்டு தேவையானதை மட்டும் வாங்கிட்டு இங்கே பாருங்கள், என் மையம் ஜோராக அவனுக்கு வந்து ஒரே வெளியில் வந்துட்டாவே அவங்களுக்கு ஒரே என்ஜாய் தான். பட் ஸ்கூல் இருக்குது, ஸ்கூலில் கட் அடிச்சுட்டு வந்துட்டானுங்க. அந்த கவலையெல்லாம் கிடையாது. சரி சாமியை பக்கத்தானே வந்தோம், பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.